உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஒரு விமன் இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நிறைய விஷயங்கள் நமக்கு பிரேக் ஆகும். இந்த விஷயத்தை ஃபினான்ஷியல் கரெக்டாக கடைசி வரைக்கும் பண்ண முடியாமல் போயிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ ஆரம்பிக்கும் போதே முதல்ல பண்ணது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு. எஸ்ஐபி தான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றா இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். நான் ஒரு இன்வெஸ்டர் தான். ஸோ நான் ட்ரேடர் கிடையாது. நமக்கு தேவைக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் கோல்டு. அதை தாண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ், கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டராக மாதிரி அதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக லேடிஸ்க்கு இன்னும் வரணும். இது ஒரு மாரல் ஆப்ளிகேஷனாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு மட்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமும் நல்லா பண்ணுறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்னும் நல்லா பண்ணணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பத்தி தான் மேம் பேச போறோம். ஃபர்ஸ்ட் அஸ் எ விமன் இன்வெஸ்டரா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மேம், எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது 2008 இதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பிக்கும் போதே முதல்ல பண்ணது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு. எஸ்ஐபி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2008 அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் பூம் ஆன டைம். ஸோ இப்போ நிறைய உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறி இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எவால்வ் ஆகி இப்போ எந்த அளவுக்கு மேம் இருக்கு? கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் அப்படின்னு இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ் அப்படிங்கிறது நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ எஸ்ஐபி பண்ணுறது மூலயமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தேவைப்படுறதுக்காக மட்டும் அது கொஞ்சம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் கோல்டு வரும். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றா இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். உங்களுடைய ஐடியல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன மேம் போர்ட்ஃபோலியோவில்? போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ். பட் ஐம் நாட் அ ட்ரேடர். நான் ஒரு இன்வெஸ்டர் தான். ஸோ நான் ட்ரேடர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஒரு லாங் டேர்ம்காக ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ், IPOs இந்த மாதிரி பண்ணுறது. தென் லாங் டேர்ம் டிசிப்ளின்டு பர்பஸ்க்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவைக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் கோல்டு. அதை தாண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ், கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபிசிக்கல் கோல்டாக அதிகமாக இருக்காது என்கிட்ட. இப்போ ஒரு விமன் இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நிறைய விஷயங்கள் நமக்கு பிரேக் ஆகும். இந்த விஷயத்தை ஃபினான்ஷியல் கரெக்டாக கடைசி வரைக்கும் பண்ண முடியாமல் போயிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்குமே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரேக் இது வரைக்கும் வரல. ஏன்னா கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அடுத்தடுத்து எவால்வ் ஆகி தான் போயிருக்கு. அதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறது, தென் அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக எடுக்கிறது, தென் ஒவ்வொரு விஷயத்துலையும் அடுத்தடுத்த கோல் நோக்கி தான் போயிட்டுருக்கோமே தவிர அந்த ஃபினான்ஷியலில் இன்னும் அந்த பிரேக் அப்படிங்கிறதில்ல. இப்போவுமே பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்ருக்கேன். ஸோ இன்று அதுக்காகவும் இன்னும் நம்மளை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும், இன்னும் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும். இப்போ MBA முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் அதுக்காக நிறையா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக இதுக்கான எக்ஸாம்ஸ் முடிக்கிறது, நம்ம இன்னும் அடுத்தடுத்து இது என்ன செமினார்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணி அடுத்தடுத்த எவல்யூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க பண்ண மேஜரா மிஸ்டேக் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போதான் அதிகமான ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ
முன்னாடி இருந்தது. பட் 2008க்கு அப்புறம் ஸ்கேம்ஸ் இருந்தது. பட் நான் எந்த ஸ்கேம்லயும் அவ்வளவா இன்வால்வ் ஆகல. ஏன்னா அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு உள்ள போகும்போதே நான் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனேன். நெறைய பேர் என் கூட இருந்தவங்க, நான் ட்ரேட் பண்றத பார்த்து அவங்க லாஸ் ஆனத பார்த்துருக்கேன். பட் ஒரு நாள் வரும், ஒரு நாள் பட் எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தா ஒரு பிரேக் ஈவன்ல இருக்கிறப்பல எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடர் அப்படிங்கிறது இல்லாம ஒரு இன்வெஸ்டரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டரா மாறி அதுல பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க எனக்கு சொல்லும்போது எனக்கு அது தெரியும். இந்த எக்ஸ்ட்ராவா இப்போ நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, மாசம் 10% குடுக்குறேன் அப்படிங்கிறாப்ல போய் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க எங்கன்னே தெரியல. இப்ப நான் என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர். இப்ப பர்சனலா தெரிஞ்சவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நார்மல் ஒரு ஐபிஓ அப்ளை பண்றதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் மூலியமா வந்து ஐபிஓ அப்ளை பண்ணி அவங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு. அலர்ட் ஆனதுக்கப்புறம் அத அவங்க வித்துருக்காங்க. வித்ததுக்கப்புறம் அவங்களால பணம் எடுக்க முடியல. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட சொல்லும்போது, அப்போ நான் ஐபிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு பணம் மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட நெட் பேங்கிங்ல போய் நம்மளே டைரக்ட்டா ஐபிஓ அப்ளை பண்ணலாம். பிளாக் ஆகும். ஐபிஓ அலர்ட் ஆயிடுச்சுன்னா அமௌண்ட் போயிடும். அப்படி இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். இத நம்ம இன்னும் எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பத்தின ஒரு பேசணும் அப்படின்னு நான் வெளிய வந்ததுக்கு காரணமும் இருக்கு. ஓகே. இப்போ வந்து உங்க 15 இயர்ஸா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இத்தனை வருஷம் எந்த ஸ்டாப்புமே இல்லாம எப்படியும் இவ்வளோ டைம் கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளோ நாளா? இது வந்து ஒரு டிசிப்ளின்டு மேனர்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு 1 லேக் ஏர்ன் பண்றேன்னா, 1 லேக்கையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்த போறது கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிரையாரிட்டைஸ் பண்றது. இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, அப்ப நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணணும். ஸோ எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா விசாரிக்கணும். அதே மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸா இருக்கட்டும். நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்மே ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கோட பண்றோம் அப்படின்னா, அதை நம்மளால இனிமே அதுலேருந்தே நம்ம அசட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது, நாங்க ஆரம்பிக்கும் போது போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது பாட்டு போயிட்டு இருந்தது. தென் அதுக்கப்புறம் இப்போ எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது, நாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எடுத்து நாங்க அதை ஃபீ கட்டுறாப்புல நாங்க பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தா எங்களுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டர்ம் ஒரு டிசிப்ளின்டு வேல எங்களாலேயே பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ இதை இன்னும் நல்லா பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அசட்டை பில்ட் பண்ண முடியும். இது பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. முக்கியமா லேடிஸ்க்கு இன்னும் வரணும். இது ஒரு மாரல் ஆப்ளிகேஷனா நான் சொல்றேன். கண்டிப்பா நிச்சயமா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு மட்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஷேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமும் நல்லா பண்றோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இன்னும் நல்லா பண்ணணும். நிச்சயமா மேம். விமென்க்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ட்டா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ நார்மலா இப்போ கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ மேஜரா பார்த்தா ஒரு 70% கிட்ட ஒரு ஜென்ஸா இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 15% 20% ஒரு விமன் இருக்காங்கனாலும், அதுலயும் 10% தான் இண்டிவிஜுவலா அவங்க பண்றதா இருக்கு. மத்ததெல்லாம் ஒய்ஃப் பேர்ல அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கு இப்போ வரைக்குமே மார்க்கெட்ல. ஸோ இது மாறணும். இப்போ யங்கர் ஜென்ரேஷன் நிறைய பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க. நான் இப்போ தான் சேலரி வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கே வந்து ஒரு பொண்ணை பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இப்போவும் நான் அவங்கள சொல்லுவேன். அவங்க வந்துட்டு கேட்டபோதே நான் 5 வருஷம் என்னால் சேவ் பண்ண முடியும் மேம். நான் 5 வருஷம் சேவ் பண்ணுறேன். பட் அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ்க்காக நான் இப்போ என்ன அமௌண்ட் கொடுத்துட்ருக்கேனோ அதே அமௌண்ட் அவங்களுக்கு போகணும் லைஃப் லாங். அது இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர கம்மியாகக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணா பண்றேன். ஸோ அந்த ஒரு எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பட் இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் விமனுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய மேஜிக் ஆப்பிள் ட்ரீன்னு நான் சொல்லுவேன். இது நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு மேஜிக் ஆப்பிள் ட்ரீல நம்ம கிட்ட ஒரு ஹங்கிரி பெட், அதுதான் லயபிலிட்டியா இருக்கலாம், இல்லை நம்ம செலவு பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஷாப்பிங் பண்றதா இருக்கலாம். அது வந்து அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுன்னா அந்த மேஜிக்கல் ஆப்பிள் ட்ரீ நம்ம கிட்ட இருந்தும் யூஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம வெளியே வந்து எவால்வ் ஆகி எல்லாமே ஒரு சேலரியா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும், கையில பணம் அப்படிங்கிறது இப்போ நிறைய விமன்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணணும். அதே மாதிரி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதல்ல நான் சேலரி ஸ்லிப் வாங்கினப்போ அந்த ஒரு பிரேக்கப் நான் பார்க்கல. ரிடக்ஷன் எதுவும் பார்க்கல. நான் பார்க்கல. பட் என் கூட ஒரு பையன் வேலை பார்த்தா அவன் பார்த்தான்.
அப்போதான் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. பிஎஃப் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, இது எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு பிரேக்கப் அப்ப நான் ஏன் பார்க்கல அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்தது. நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம ஏன் அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அட்வைசர் ஆகணும்னு எப்போ மேம் தோணுச்சு உங்களுக்கு? இந்த ஃபினான்ஸை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு தான். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீவ் ஆகிட்டு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அப்போ அந்த டைமில் இதை இன்னும் நல்லா பண்ணணும். ஒவ்வொருத்தங்க சொல்லும்போது நீங்கள் பண்ண ஃபண்டு நல்லா இருந்தது. இப்போ 2008க்கு அப்புறம் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் கிளைண்ட்ஸ் எங்கிட்ட பேசும்போது அந்த ஃபண்டு நல்லா இருக்கு, இப்போதான் நான் வந்து இப்போ எடுத்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளால அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஜாப்ல இருக்கும்போதே நம்ம வந்து அந்த கெரியர் ஸ்டார்ட் ஆகும்போதே அதுக்கான ஒரு எல்லா மீட்டிங்ஸாக இருக்கட்டும், செமினார்ஸாக இருக்கட்டும் அட்டன் பண்ணுறது, அதை பற்றி நிறையா என்னோட ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும் எந்த கொஷின் கேட்டாலும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறது அப்போலேருந்தே பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இதை இன்னும் கரெக்டாக போய் சேர்க்கணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய அவைலபிள் இருக்குது. இப்போ நார்மல் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம், எதெல்லாம் அத்தாரைஸ்டு ஒன்றா இருக்கும், இதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு இறங்குனது தான் இந்த ஒரு அட்வைசராக மாறினேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலேருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சமயம் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்குமே கூட அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன மேம் பண்ணீங்க? அதுதான் மேம், அதை டிஸ்கவுண்ட் ரிலேட் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒரு எப்போவுமே அந்த மார்க்கெட்டில் இறங்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு சொன்னாங்க. எனக்கு சொன்ன விஷயம் இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறது, வாங்கணும், இறங்கும் போது நம்ம வாங்கணும். எப்படி வந்து ஒரு ஆஃபர் போட்டாலோ இல்லை நார்மலாக ஒரு இடத்துக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னாலோ வேகமாக போய் வாங்குறோம், அதே மாதிரி தான் ஷேர்ஸ்லையும் அப்படிதான், ஸ்டாக்கும் அப்படிதான். ஸோ அதை ஆவரேஜ் பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் பின்னாடி தெரியும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து 15 இயர்ஸ் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி உங்களோட பாஸ்ட்டுக்கு அதாவது 2008க்கு போய் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த விஷயம் மாற்றுவீங்க? கண்டிப்பாக ஷேர்ஸ் தான். அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். பட் நம்ம அதை எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பின்னாடி மாற்றவும் முடியாது, முன்னாடி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் யோசிச்சிருக்கேன், நம்ம இந்த ஸ்டாக்ஸ் அப்போ வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்லாம் வந்து யோசிச்சிருக்கோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து விமன் புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்? ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம வந்து எதில் செலவு பண்ணணும், எதில் செலவு பண்ணக்கூடாது, நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, சேவிங்ஸுங்கிறது என்ன இருக்குது. இப்போ சேவிங்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. அதே மாதிரி இன்னொன்று விஷயம் மாரல் அப்ளிகேஷனாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போதே இப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் ஒத்துக்கல மேம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொன்னதில்ல, ஒரு சில பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அது என்னன்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இவ்வளோ ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து அது கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரேட் டேக்ஸ் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இன்னும் நல்லா எவால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. பட் நம்ம ஒரு சீட்டு போடுறதுக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாருன்னு கேட்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. பட் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்போ நான் பேன் கொடுக்கணும், ஆதார் கொடுக்கணும், இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்பல யோசிக்கிறாங்க. பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கேஒய்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாதான் நம்மளால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி. நன்றி.